தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளின் கடைசி நொடி பொழுதில் நான் இருக்கின்றோம். முக்கியமாக இறைவன் நம்ம இந்நேரம் வரை வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் புதிய ஒரு நாளை கொடுத்து இந்த நாள் அருளின் நாள், மனமாற்றத்தின் நாள் என்ற இந்த காலத்திலும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி கூறுவோம். முக்கியமாக இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோனியாருடைய நாமத்தில் நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். அவருடைய பரிந்துரையால் தொடர்ந்து நம்முடைய செபங்கள் ஒவ்வொன்றும் கேட்கப்படட்டும். அதுபோல கேட்கப்பட்ட பதில் தந்த ஜெபங்களுக்காக நன்றி கூறவும் வந்திருக்கின்றோம். சிறப்பாக திருப்பலியானது பீட்டர் ராஜகோபால் தைபோரா நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொட ஜெபிக்கின்றார்கள். ஒலி ஜோசப் கடவுள் செய்த அனைத்து நலன்களுக்காக நன்றியாகவும் ஒப்புக்கொட ஜெபிக்கின்றார். மேலும் திருப்பலியானது அகஸ்டின், அமலூர் பவம், சேவியர் அமல்ராஜ் ஆகியோரின் ஆண்மையை பாற்றிக்காகவும் சிறப்பாக ஒப்புக்கொடு செபிப்போம். மேலுமாக இன்றைய நாளில் நம்முடைய தாயாம் திரு அவை எருசலேம் நகர் புனித சிரல் ஆயராக இருந்தவர். 36 வருடம் ஆயராக இருந்தவர். அதில் 17 வருடம் நாடு கடத்தப்பட்டார். என பல சீற்றங்கள் மாற்றங்களை கொண்டுவதற்காக முயற்சி எடுத்ததில் அவர் பலமுறை நாடு கடத்தப்பட்டார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆயராக இருந்து ஏழைகளுக்கு, எளியோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்குன்னு சொல்லிட்டு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து வந்தவர். முக்கியமாக பஞ்சம் அப்படின்னு சொல்லி வரும்போது தனக்கு அரசன் பரிசாக கொடுத்ததை விற்று மக்களுக்கு உதவி செய்ய வந்த ஒரு மாபெரும் ஆயர். அதனாலேயும் இவர் தன்னுடைய மக்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்ததாக அவர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டு மீண்டும் நாடு கடத்தப்பட்டார். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஏழைகளுக்காக, எளியவருக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த ஒரு புனிதர். அப்படிப்பட்ட புனிதருடைய பரிந்துரையும் நாடுவோம். தொடர்ந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், தொழில் வளர்ச்சி, பொது தேர்வு எழுதுகின்ற, தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்புக்குரியவர்கள், இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட, இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரம்
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களிலும் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 10 16 மற்றும் 20. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சேதாம் குமாரவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைக்கு செவி சாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயல் என் திருமுனிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்து விட்டு வெறியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்போது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவளை வெண்மையாக்கும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனம் உந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்த்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர்தாமே இதை கூறுகின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளையை தூக்கெறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்ததும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோரே, என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் தம் அருளும் மீட்பை கண்டடைவார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இந்த
அதிகாரம் 23 இறை வசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமதற்குரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கிங்களின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கையும் விரும்புகின்றார்கள். சந்தை விலைகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்து பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் தொடர்ந்து எழுந்து நிற்போம். நம்முடைய கோடி அற்புதர் அந்தோனியாரின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம் வேண்டுகள் ஒவ்வொன்றையும் ஏறெடுத்து வைப்போம். உங்கள் பதில்: புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறை அருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் கோடி அற்புதர் அந்தோணியாரின் பரிந்துரையாலும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம்
சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான எப்பளி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியார் என்னும் புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வருமே காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி புன் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடலாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறியின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இது நம்பிக்கையோடு கூடியிருக்கின்ற உடைய மக்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், தொழில் வளர்ச்சி, உடல் நலம், குழந்தைகளின் பாதுகாப்பு என ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். மூலமாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடி
உமக்கு நன்றி கூறுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து பொது தேர்வை எழுதுகின்ற தயார்படுத்துகின்ற உடைய குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல மதிப்பெண்கள் பெற அவர்களோடு துணை புரிந்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், புனித சிறுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல
முன்னால் படியிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த 3வது செவ்வாய்க்கிழமை எப்போதும் என்னால் நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய பாதுகாவல் அந்தோணியாருடைய பாதத்திலே அண்டி வந்திருக்கிறோம். அருமையான தவ காலத்தில் அவனுடைய அன்பை அதிகமாக அவர் அனுபவித்தது போல நாமும் இந்த நாட்களில அவருடைய பரிந்து பேசலை உணர்ந்து கொள்ள அருள் வேண்டி அவரை நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். இறைமனித இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் அந்தோணியாரே உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நமக்கு எப்போதும் நன்மையை செய்கிற அப்படியே அற்புதமான ஒரு பாதுகாவல் புனித அந்தோணியாருடைய பாதத்தில் நம்மை நம்ம குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களை அனைத்து தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நம் அனைவரையும் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்றும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, ஒற்றுமை, சமாதானத்தை பொழிய வேண்டும் என்று என்றார். நம்முடைய அன்பு குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த குழந்தைகள் இப்போது நம்முடைய பிள்ளைகள் தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருப்ப தேர்வு எழுதி கொண்டிருக்க அத்தனை பேர்களுக்காகும் என்றாலும் நல்ல முறையில் இந்த தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த பிள்ளைகள் தேர்ச்சி பெற அருள் புரியுமாறும் என்றாலும் இப்படி படித்த பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கெல்லாம் நல்ல பலமான எதிர்காலத்தை தர வேண்டும் என்றும் என்றாலும் நம்முடைய குடும்பத்தில் எதிர்நோக்கி இருக்கிற சுப காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கிடைக்கவும் தடைகள் நீங்கவும் இந்த ஆண்டுக்குள்ளே பிள்ளைகளுக்கான திருமணங்கள் நடைபெறுவதற்கான சூழலை உருவாக்கி தரும்படி ஆயிற்று என்றான். சில பல ஆண்டுகளாக குழந்தை பேரின்மையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். அற்புத விதத்திலே அவர்களுக்கெல்லாம் குழந்தை பேற்றை உருவாக்கி தர வேண்டும் என்றும் என்றாள். தாய்மை பேர் அடைந்து குழந்தைகள் தம்முடைய கருவிலே சுமந்து கொண்டிருக்கிற அத்தனை தாய்மை பேர் அடைந்த பிள்ளைகளை பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல முறையில் இந்த குழந்தைகளை பெற்றபிக்க பிரசவிக்கக்கூடிய வல்லமையும் வலிமையும் தர வேண்டும் என்றும் என்றாலும் நம்முடைய குடும்பத்தில் எதிர்நோக்கி இருக்கிற பல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் இதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்கவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்படவும் கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளவும் போதும் என்ற மனதோடு வாழவும் உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உன்னதத்தை வளர்த்து கொள்ள அருள் வேண்டுவோம். தொழில் வியாபாரம் குறித்து எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கி அனுகூலமாக்கி தரும்படியாய் என்றாடுவோம். நம்மில் அநேகர் பலவிதமான உடல் நல குறைவுகளால் அவதிப்படுவர்கள், முதுமையினால், வயது மூப்பினால், இன்னும் சில பல உடல்நல குறைவினால் வீடுகளில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள், பலவிதமான வழிகள் துன்பங்களுக்கு ஆளானவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாதுகாப்புடைய பரிந்து பேசல் அற்புதமான உடல் நலத்தை நல்குமாறு ஜெபிப்போம். அநேகர் பலவிதமான மன அழுத்தங்கள், மன புழுக்கங்கள், மன உளைச்சல்கள், நிறைய காயங்கள், நிறைய பயங்கள், அச்சங்கள், கவலைகளால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள், அந்த உள்ளத்திலே நிம்மதியை துளைத்தவர்கள், மகிழ்ச்சியை இழந்தவர்கள், நம்பிக்கை தளர்ச்சியிலே வாழ்பவர்கள் அத்தனை பேருக்காகும் ஜெபிப்போம். அவர்களுக்கெல்லாம் மனதில் அமைதியும் நிம்மதியும் நல்ல உறக்கத்தையும் நம்பிக்கையும் தரும்படியாயும் என்றார். குழுமி இருக்கிற நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலை நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாவல் பாதத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் மன கவலைகளில் ஆறுதலையும் நோய் சுகத்தையும் எதிர்பார்த்து
உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதையும். ஐயா, நம்முடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உமோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவாமது அளவில் அன்புக்குரியதும் உமது அருளின் தூய்மையால் கோடியர பெறப்பட்ட புனித அந்தோனியாரை அண்டி வந்துள்ள பக்தர்களாக எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியல் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து விளையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல்நோயால் வருந்தும் உம்மோடு இருப்பாரும். ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக நாளும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும் நற்கருணை ஆராதனையில் பங்கேற்போம். அனைவரும் எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் வணக்க நாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 2 நிமிடம் அனைவரும் அமருவோம். அன்புக்குள்ளே மறிவது போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதை நம் மத்தியிலே நம்முடைய அருள் தந்தைகள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாரம் சிலுவை பாதை சரியாக 6 மணிக்கு அருள் தந்தை வில்லியம் சலீசிய சபையைச் சேர்ந்து வழி நடத்துவார். அதை தொடர்ந்து நமக்கு திருப்பலியும் நற்கருணையாளர் நடைபெறும். நாளை தினம் நம்ம புனித சூசியப்பர் அன்னை மரியாதையுடைய கணவருடைய விழாவை கொண்டாடும். காலை சிறப்பு திருப்பலி நடைபெறும். அவ்வாறு நாம் அறிவித்து போல வருகின்ற 22ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய மறைவட்ட அளவிலே யூபிலி ஆண்டின் நாம் நிகழ்வை கொண்டாடும் தவக்கால சிறப்பு நிகழ்வாக 4:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நம்முடைய கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய பாத்திமா அன்னை ஓடிவி ஷைன் நேர்ச்சி அன்னை ஆலயத்தில் இந்த சிறப்பு நிகழ்வானது நடைபெறுகிறது. 4:30 மணியிலிருந்து அங்கு ஆராதனையும் குருக்கள் ஒரு 30 குருக்கள் நமக்காக பாவசம் செய்வதற்கு கேட்பதற்காக இருப்பார்கள். அதை தொடர்ந்து நமக்கான அந்த சிலுவை பவனி ஜூபிலி சிலுவையானது இருக்கும். சிறப்பு திருப்பலியும் அதை தொடர்ந்து இந்த சிலுவை பாதி ஒளிவழி காட்சி வழியாக நம்முடைய பிள்ளைகள் நடத்தி காட்டுவார்கள். அனைவருக்குமாக உணவு ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வாறு நான் சொன்னது போல பக்கத்தில் தான் இருக்கிறது 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸில் நீங்களும் வந்துடலாம். வர முடியாதவர்கள் பெயர்களை கொடுக்க சொன்ன ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கான வண்டிகளை நாம் ஏற்பாடு செய்வோம். 4 மணிக்கு இங்கேருந்து பேருந்து வேன் கிளம்போம். சப்போஸ் வேறையா வரும் என்றால் பேர்களை கொடுங்கள். சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு செல்லும். நம்ம முடிச்சுட்டு மீண்டுமாக இங்கே திரும்பி வருவோம். அவை அநேகர் இந்த நிகழ்வை கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். 23ஆம் தேதி நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கான ஒரு அரை நாள் தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை இந்த தியானம் இளைஞர்களுக்காக இளம் பெண்களுக்காக அருள் தந்தை அமலவாணன் சலேசிய சபையை சேர்ந்து தர்ம விருந்து வருகிறார். மகளை நிறைய படித்த பிள்ளைங்களாக இருக்காங்க. சில நேரங்களில் மற்ற நம்முடைய தியானத்தில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். எனவே இந்த தியானம் அவர்களுக்கான தியானம். பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைங்கள்.
காலை 10 மணிக்கு ஆராதனை துவங்கும். ஒரு டாக்கு, அது திருப்பலி, பாபா சங்கீரம், மதிய உணவோடு இந்த நிகழ்வான் நிறைய பெறும். பிள்ளைகளை தவறாது அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு இந்த தவக்கால திரு யாத்திரை நாம் முன்னவே அறிவித்திருக்கிறோம். 30ஆம் தேதி திருவள்ளுவை சுற்றி இருக்கிற 8 ஆலயங்களுக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம். ஒரு நபருக்கு 400 ரூபாய் வண்டி பேருந்து கட்டணம், மதிய உணவு, காலை மாலை அதற்கான உங்களுக்கான இந்த தேதி மற்றும் ஸ்நாக்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறார். கடைசி நாள் வரை காத்திருக்க வேண்டாம். 23ஆம் தேதி கடைசி நாள். எனவே அன்பிய பொறுப்பாளர் பெயர்களை கொடுத்து அதற்குரிய பணத்தை கொடுத்து உதவி பங்கிடும் நீங்கள் அதற்கான பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெளியிலிருந்து மற்ற பங்களித்தவர்களும் இந்த தவக்கால திரு யாத்திரை பங்கேற்கலாம். பெயர்களையும் செல் நம்பரையும் பணத்தையும் கொடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது குறுகிய சிலுவை பாதைக்காக நாம் அனைவரும் எழுந்திருப்போம். சிலுவை முதல் நிலை. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். இறை இயேசுவே, நீர் சிலுவையில் அறிவுண்டு மரணத்தை அடைய தீர்வை ஏற்பட்டதை தனித்து நாங்கள் உம்மை போற்றி வணங்குகிறோம். குடிய தீர்வையில் நின்று எங்களை மீட்டலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இறை இயேசுவே, நீர் வலுவான சிலுவையை சுமந்து போனதை சிந்தித்து உம்மை வணங்குகின்றோம். எங்களுக்கு உலகில் வருகின்ற துன்பத் துயரங்களை பொறுமையுடன் தாங்கி கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். இறை இயேசுவே, நீர் சிலுவையின் அடியில் முதல் முறையாக கீழே விழுந்து தியானித்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் செய்கின்ற பாவங்களில் பிடிவாதமாய் நிலைத்திருமால் உடனே அவைகளை விட்டு எழுதிருக்க தயவு செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். இறை இயேசுவே, உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிராக கொண்டு வருகின்றதை கண்டு நீ சொல்ற துன்பங்களை அனுபவித்து தானித்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் சாகும் வேளையில் துன்பம் அனுபவித்து அன்னை அடைக்கலத்தை அடைய அருள் செய்தலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். இறை இயேசுவே, நீர் சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீரனையான உடனாகிய சீமோனே உதவி செய்வதை சிந்தித்து உம்மை வணங்குகின்றோம். எங்களுக்கு வாரும் சிலுவையாகிய துன்பங்களை உம்முடன் நாங்கள் சுமக்க துணை செய்துள்ளோம் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். இறை இயேசுவே, வெறுநிக்கால் உம் திருமுகத்தை துடைத்து தியானித்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் முகதாட்சணியை பாராமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க அருள் போரும் சுவாமி.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். இறை இயேசுவே, நீர் சிலுவையில் பாரத்தில் 2ஆம் முறை கீழே விழுந்து தியானித்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்பி விழாதபடி துணை புரியும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். இறை இயேசுவே, உம்மை நோக்கி அழுது கொண்டு வந்த எருசலேம் பட்டத்து மகளிருக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் செய்த பாவங்களுக்காக துயரப்பட்டு அவைக்காக அழுது மனமாற அருள் புரியும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இறை இயேசுவே, நீர் சிலுவையில் பாரத்தால் 3ஆம் முறை கீழே விழுந்து தியானித்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் சாவான பாவத்துடன் மரித்து நித்திய நரகத்தில் விழாதபடி எங்களை காப்பாற்றி அருள் புரியும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். இறை இயேசுவே, ஆடைகளை உரிக்கப்பட்டதும் உமக்கு கசப்பான காடி குடிக்க கொடுத்ததையும் சிந்தித்து வணங்குகின்றோம். நாங்கள் சகலத்திலும் உமது விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க துணை புரியும் சாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். இறை இயேசுவே, நீர் சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் மண்ணாக செல்வங்களை செலுத்து விண்ணக மட்டுமே நாட அருள் புரியும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். இறை இயேசுவே, நீர் சிலுவையில் மரணத்தில் உயிர்விட்டதை தியானித்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் உண்மையை மட்டுமே அன்பு செய்து வாழ்ந்து மரித்து விண்ணகத்திற்கு உம்முடன் விட்டிருக்க தயவு செய்தலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். இறை இயேசுவே, உம்முடைய திருவுடல் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு வேகல் அன்னையின் மடியில் வைக்கப்பட்டதை தியானித்து உம்மை வணங்குகின்றோம். எங்களுடைய இதயத்தில் உம்முடைய திரு காயங்களுக்கு பரிசுத்த அன்னையின் துன்பங்களையும் பதித்திருக்க தயவு செய்தலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறை இயேசுவே, உம்முடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டதை நினைத்து உம்மை வணங்குகின்றோம். நாங்கள் மரணம் மட்டுமே உம்மை அன்பு செய்து உம்முடைய படிப்பினைகளையும் அடக்கமுடன் கடைபிடிக்க வரம் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். பாப்பரச கருத்துக்காகவும் பங்கு தந்தை கருத்துக்காகவும் விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உலகமெங்கும் சாட்சி நாங்களே.
திருதேமி எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதேமி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாழ்க.